விதி வேண்டும் அதன் சொல்லின் மானிட ஆம்பிதி பெற்று அருமை வல்லார்க்கே ஔவியம் பேசி அரங்கிட நில்லன்மின் வெவ்வியனாகி பிறர் பொருள் வௌவன்மின் செவ்வியனாகி சிறந்துண்ணும் போதொரு தவ்விக்கொடு அனைவருக்கும் காலை வணக்கங்கள். ஓம் திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 10வது அத்தியாயம் சகமார்க்கத்தில் 1493 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். ஐம்புலங்களையும் அடக்கியவன் யோகி. தெரிஞ்ச விஷயங்களை தான் திருப்பி திருப்பி வெவ்வேறு ஓமானங்களை கொண்டு நமக்கு விளக்குகின்றார் திருமல நாயனார். பிணங்கி நிற்கின்றவை ஐந்தையும் பின்னை அணங்கி எரியவன் அயிர்மன வாளால் கணம் 18 கருதும் ஒருவன் வணங்க வல்லான் சிந்தை வந்து நின்றானே. அப்ப நம்மளுடைய சிந்தையிலே வந்து நிற்கின்றான். சிந்தைன்றது இட்ஸ் a deep process. அங்க வந்து நிற்கின்றான். யாரு? 18 வகையான அந்த கணங்கள் கூட்டம் வந்து அவரை வணங்குது. அப்பேற்பட்ட தலைவன் நம்ம தலையில வந்து நம்ம சிந்தையில வந்து நிப்பானாம். எப்படி அப்படின்னாக்கா, பிணங்கி நிற்கின்றவை ஐந்தும் பின்னை, அதாவது முரண்பாடா இருக்கக்கூடிய 5 விஷயங்கள். இந்த ஐம்புலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, இததான் சொல்றாங்க. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இவைகளை நாம் எப்படி மனம் என்கின்ற நுண்ணிய கூர்மையான வாளால் அறுத்து எரிய வேண்டும், அல்ல அழிக்க வேண்டும். இது வந்து உலகத்துல மிக கஷ்டமான விஷயம். இந்த ஒரு ஓமானம் நல்லா சொல்றாரு. மனம் என்கின்ற கூர்மையான வாளால் இவைகளை நாம் ஒடுக்கும் பொழுது நம்ம நிலைமைய பார்த்து நம்ம இருக்கிற ஸ்பேஸ்ல அவனே நம்ம கிட்ட வந்துருவான். யோகியின் சிந்தைக்குள் வந்து நிலைத்து நின்றானே அப்படின்றாருங்க. அப்ப சகமார்க்கத்தினுடைய சிறப்பு என்னன்னா, மனதின் வலிமை அதிகப்படுத்த தன்னுடைய மனதை கூர்மையாக்கி அதன் மூலமாக தன்னை பந்தப்படுத்தக்கூடிய 5 புலன்களையும் ஆசைகளையும் வெட்டி வீழ்த்தும் போது 18 கணங்களும் போற்றப்படுகின்ற ஒப்பற்ற இறைவன் யார் இந்த செயலை செய்கின்றானோ அவனுடைய சிந்தையிலே அவன் வந்து அருள் பெறுவான் அப்படின்னு இங்கே உணர்த்துவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். அருமையான வணக்கம். மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்திய பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1493. பிணங்கி நிற்கின்ற ஐந்தையும் பின்னை அணங்கி எரிவன் அயிர்மன வாளால் கணம் 18 கருதும் ஒருவன் வணங்க வல்லான் சிந்தை வந்து நின்றானே. என்னோட புத்தகத்துல ஐந்தையும்னு போட்டிருக்காங்க, மனவாளால் போட்டிருக்காங்க. Translation: I will cut down the conflicting 25 with the sharp-edged sword called mind. The one whom the 18 celestial hosts think and worship entered my mind. பிணங்கி நிற்கின்ற ஐந்தையும் பின்னை. இங்க ஐந்தையும் சிலதுல இருக்கு, இங்க ஐந்தையும் 25, அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்ன மாதிரி பார்க்கலாம். அதாவது அந்த ஆன்ம தத்துவத்துல இருக்க 24 ஆன்மாவையும் சேர்த்து சொல்றதாவும் பார்க்கலாம். 5 புலன்கள் தான் மெயினா, மொத்தமா நம்ம மனது. பிணங்கி நிற்கின்றன முரண்பாடாக நிற்கின்ற நம்ம மனதை பின்ன அணங்கி எரிவன் அயிர்மன வாளால்.
இத நமக்கு இது துன்பம் தரும். எப்போ வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கோ, இறைவனை நோக்கி போகாம இருக்கிற எல்லாமே முரண்பாடான மனம் தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அத செய்ய விடாது. இப்ப யோக பார்வை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப தியானத்துல உட்காரணும்னு நம்ம சொன்னோம்னா, அது மனது ஒண்ணு சொல்லும். ஒரு முரண்பாடா ஒரு விஷயத்த சொல்லும். இத பண்ணலாமே, அத பண்ணலாமே அப்படின்ட்டு. நம்ம நம்ம வந்து மாத்தி விட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மனம் வந்து. அந்த மாரி இருக்கிற மனத வந்து நம்ம நீக்கணும். அத வெல்லணும் அப்டின்னா, அதுக்கு என்ன தேவைன்னா, அயிர்னா உறுதி. உறுதி, கூர்மையான அறிவு. அ அந்த கூர்மையான ஒரு விஷயத்த கொண்டு, அந்த மனத கொண்டு, முள்ளால எடுக்கிற மாதிரி, நமக்குள்ளே இருக்கிற அந்த முரண்பாட குடுக்குற அந்த மனத, இந்த ஐம்புலன்களால தான் அத கொண்டு வருது. அந்த மனத வந்து எதால எடுக்கணும் அப்டின்னா, இந்த வாளால, இந்த அ மன உறுதி, வைராகியம் அப்படின்ற மனதுனால அத வந்து வாளாக ஆக்கி, நம்ம அத நீக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா, மன உறுதி இருந்தா தான் யோகத்துல வந்து நம்ம நிக்க முடியும். இது இது பயிற்சி இது வந்து சாதாரணமா இல்ல. நம்ம உள்ளுக்குள்ளேயும், நம்ம ஸ்தூல உடல்லயும், நம்ம சூக்ம உடல்லயும் செய்யற உணர்வையும் கொண்டு, கவனத்தையும் கொண்டு செய்யற பயிற்சி இது. இந்த பயிற்சியில மன உறுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். வைராகியம் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு இதுல கன்சிஸ்டன்ட்டா போறோமோ, அதாவது விடாம தொடர்ந்து ஒரு விஷயத்துல நம்ம நிக்கிறோமோ, அப்பதான் அதுக்கான பலன் வந்து முழுமையா நமக்கு வந்து விரைவா வந்து சேரணும்னா, அந்த தொடர்ந்து செய்றது. இது இப்போ ஒரு மண்டலம்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு மண்டலம்னு சொல்றப்ப நம்மளே இப்போ ஒரு செய்யும்போது, செய்யணும் அவ்வளோதான் அப்படின்ற அந்த இது இருக்கணும். அந்த வைராகியம் இருக்கணும். அந்த வைராகியம் இல்லாம நம்ம மனம் பின்னாடியே போனோம்னா, இந்த யோக மார்க்கத்துல நம்மளால வந்து சாதிக்க முடியாது. ஆ அதுக்கு வந்து உங்க மனத வந்து வைராக்கியன்ற ஒரு உறுதியான மனத கொண்டு வந்து, இந்த யோகத்துல கொண்டு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி கவனம், உணர்வு இதெல்லாம் நம்ம பத்தி பேசினோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது அந்த வைராக்கியம். அந்த உறுதியான மனம். நான் இத பண்ணணும்னா பண்ணணும். அவ்வளோதான். சில பேர் எனக்கு டைம் இல்ல, அப்படி இந்த உலகத்த நோக்கி என்னால போக முடியல அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி அவங்க அ நைட் படுக்கிறத வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எந்திரிச்சுக்க வேண்டியதான். ஒண்ணு காலையில பண்ண வேண்டியதான், நைட் பண்ண எப்படியாவது அத பண்ணிரணும் நானு அப்படிங்கிற அந்த இது இருக்கணும். அ எல்லாரும் என்ன நினைச்சுக்காங்க, தன்னை வருத்தி எதுவும் செய்யக்கூடாது. அது ரொம்ப உண்மைதான். தன்னை வருத்தி எதுவும் செய்யக்கூடாது. ஆனா சாதாரண விஷயத்தையே வருத்தமா இப்ப ஒரு அ ஸ்கூல்ல படிக்கிற பையன் படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும்னு இருக்கும். ஆனா அந்த படிக்கிறதே எனக்கு கிடைக்கிற பெரிய வருத்தம் அப்படின்னு என்ன வருத்திக்கிட்டு நான் படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது இல்லையா? அது வந்து கம்ஃபர்ட்டா இருக்காது அவனுக்கு படிக்கிறது. விளையாடுறது ஜாலியாக இருக்கும். இது வந்து அ அவ்வளோ இதா இருக்காது. நம்ம வந்து நம்ம மனத வைராக்கியத்த கொண்டு கொஞ்சம் நம்மள உட்கார வச்சு நம்ம படிச்சா தான் படிக்க முடியும். அது மாதிரி தான் நம்ம இந்த வயசுல இந்த ஆன்மீக கல்விக்கும் அதே அதே விஷயம் தான். நம்மள வருத்திக்க கூடாது. அதே சமயம் நம்ம வந்து எப்பயுமே அந்த கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எப்பயுமே சௌகரியமா நம்ம இஷ்டப்படி தான் இருக்கணுன்ற அந்த இது இல்லாம, இறைவனுக்காக நம்ம குடுக்க வேண்டிய நேரத்த, நம்ம எத நோக்கி போறோமோ அதுக்கான நேரத்த நம்ம குடுக்கணுன்ற வைராக்கியம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கணும். அதுபடி நம்ம போகணும். அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் நம்ம மாத்திக்க கூடாது. இப்போ ஏன்னா மனம் வந்து அதுக்கு எதிரா தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க எந்த இது இறைவனை நோக்கி ஏன்னா இவ்வளோ வருஷமா நம்ம வாழ்ந்தது வந்து அந்த மாரி வாழ்ந்திருப்போம். திரும்ப இப்ப நீ இந்த மாரி மனம் திரும்பு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதுக்கு எதிரானது தான் சொல்லும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு இப்ப கோயிலுக்கு போறவங்க வந்து ஒரு மழை பெஞ்சுச்சுன்னா, சரி தேவையில்ல, இன்னைக்கு போ தேவையில்ல அப்படின்னு ஒரு சாக்கு கிடைச்சா போதுன்ற மாரி நிறுத்துவாங்க. ஒரு தியானம் பண்றப்ப ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, சரி இன்னைக்கு தேவையில்ல. அப்படின்னு இல்லாம, இப்ப முடியலையா? இன்னைக்குள்ள நான் எப்பயாவது அத முடிக்கிறேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் வேணும். இது அந்த படிக்கிற பிள்ளைங்க மாரி தான். நம்மளும் இதுவும் ஒரு ஆன்மீக கல்வி தான். இதுக்கான பயிற்சி முயற்சியிலயும் நம்மளும் வைராக்கியத்தோடு போகும்போது தான் இதவையும் நம்ம அணுக முடியும். அந்த மனம் சொல்றத வந்து இது மனம் தான் சொல்லுது. அது அறியாமை இருள்ல இருந்து பேசுது அப்படிங்கிற அந்த தெளிவ நம்ம கையில வச்சுக்கிட்டு அந்த வைராக்கியத்தோட போகணும். கணம் 18 கருதும் ஒருவன். நம்ம இங்க பார்க்குறோம் இது வந்து யோகம்ன்றதுனால, சிவமே நமக்குள்ள தான் இருக்கும்போது, சிவகணங்களும் நமக்குள்ள தான் இருக்கும். இங்க வந்து இந்த கணமா இருக்கு. சிவகணங்களா கூட இல்ல. கணமா இருக்கிறது வந்து நம்மளோட குணங்களா இருக்கலாம். எப்படின்னா, நம்ம வந்து இங்க எதுக்கு யோகா பண்றோம் அப்படின்னாலே, நம்ம வினைகள் எல்லாத்தையும் தீர்த்துட்டு போகணுங்கிறது தான். நம்ம இறங்கி வேலை செய்றது இல்லையா? ஒவ்வொரு சக்கரத்தையும் பேலன்ஸ் பண்றது.
அப்படிங்கிறப்ப இங்க வந்து இந்த கணம் 18ம் கருதும் ஒருவன். அந்த கணம் 18ம் 18 கணங்களையும் நமக்குள்ள இருக்கிற விஷயம்தான். அத்தனையும் எங்க யார கருத வைக்கணும்னா, சிவத்த கருத வைக்கணும். சிவகணங்களாக மாத்தணும். சிவகணங்களாக மாத்தும் ஒருவன், அப்படி மாத்துற ஒருவன் தான். ஏன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆசை இருக்கு, பொறாமை இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, அகந்தை இருக்கு. ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கு. அந்த குணம் மேலோங்கி இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு அதான். இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்பிக்கையே ஒருத்தவங்களுக்கு வந்து கம்மியா இருக்கும். நம்பிக்கையே இல்லாதவங்களா இருப்பாங்க. இல்ல நம்பிக்கை ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அப்படி இல்லாம அந்த சமநிலையில இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இது ரஜஸ், தாமஸ் இதுவும் சொல்லுவாங்க இல்லையா? சாத்வீகம். அந்த இதுலயும் நம்ம பார்க்கலாம். தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம். அந்த குணங்கள் வந்து ஒவ்வொரு சக்கரத்துக்கும் நமக்கு இருக்கும். 6 சக்கரங்கள் இந்த 3ஆ பிரிச்சா கூட 18 வரும். ஆக இந்த குணங்கள், இந்த நமக்குள்ள இருக்கிற இந்த மனத தூய்மை தான் பண்ணிட்டு நம்ம எந்த வினையும் எடுத்துட்டு போகக்கூடாது. இப்ப நான் ஒரு எதிர்பார்ப்புன்ற இல்ல ஒரு மன்னிக்கிற குணம் இல்ல, ஒரு தாளார குணம் இல்ல அப்படின்னாலுமே நான் அத எடுத்துட்டே நான் போறேன்னாலும் அடுத்த ஜென்மத்துல அந்த மன்னிக்கிற குணத்த நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எனக்கு ஒரு அ அனுபவத்த குடுத்து, மன்னிக்கிறது எவ்வளோ முக்கியன்றத சொல்லிக் குடுக்கறதுக்காக எனக்கு ஒரு பிறவி எடுத்து, அத நான் புரிஞ்சு, அதுக்கப்புறம் எந்த வினைகளும் செய்யாம நான் இறைவன்ட்ட போணும். நம்ம இத படிச்சே தெரிஞ்சுக்கிட்டு, அந்த குணத்தெல்லாம் நம்ம கொண்டு வந்து, அனைத்தையும் சிவத்திட்ட குடுத்துட்டோம்னா, எப்ப சிவத்திட்ட குடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? அந்த குணம் எல்லாமே ஒண்ணுமில்லன்ற தன்மைக்கு போயிடும். அப்ப ஆசைன்னு இருக்குன்னா, அந்த ஆசையும் நமக்குள்ள இல்லாம போயிடும். எதிர்பார்ப்பு இருக்குன்னா, அதுவும் இல்லாம அகந்தைன்னா அதுவும் இல்லாம போயிடும். பொறாமை, போட்டி இது எல்லாமே வந்து நம்ம எப்ப சிவத்திட்ட குடுக்குறோமோ, சிவகணங்களாக மாத்துறோமோ, நம்ம தான் கோயில் இல்லையா? நம்ம உடம்பு தான் கோயில். நமக்குள்ள தான் சிவம் இருக்கு. நமக்குள்ள தான் அந்த சிவகணங்களும் இருக்கு. அத சிவகணங்களா நம்ம மாத்தும்போது, நம்ம நந்தி தேவர கூட சொல்லுவோம் இல்லையா? நந்தி தேவர வந்து கவனத்துக்கு சொல்லுவோம். பசுவா இருக்கிற நந்தி தேவர் எப்ப சிவத்த நோக்கி இருக்கிறாரோ, அப்பதான் நந்தியாக மாற முடியும். நந்தி நமக்குள்ள அந்த ஆற்றல் நம்ம கொண்டு வரணும்னா, சிவத்த நோக்கியே இருக்கிற கவனம் நமக்குள்ள இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த கணங்கள் எல்லாரோட ஆற்றலும் எப்ப நம்ம சிவத்த நோக்கி நம்ம திருப்பிட்டோம், நம்மள்ட்ட எந்த வினையும் இல்ல. என்னோட ஆசைன்ற ஒரு கணம் இருக்கா? இதுல கூட வரும். கந்தகுரு கவசத்துல கூட வரும். இந்த ஆசை பேய, அகந்தை பிசாசு, ஆசை பேய் அப்படின்றதெல்லாம். இந்த பிசாசர்கள் இவங்களோட கணங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த பிசாசர்கள், முனிவர்கள், அந்த நல்ல குணங்களுக்கான ஒரு ஆற்றலாக அவங்கள சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரியான நமக்குள்ள இருக்கிற அனைத்து வினையுமே நம்ம சிவப்பக்கம் திருப்பி அதெல்லாம் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம். எதால ஒண்ணுமில்லாம ஆக்கணும்? நம்மளோட வைராகியத்தினால. வைராகியத்தினால நம்மள்ட்ட இருக்க அனைத்து கணத்தையும் நம்ம ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோம்னா, வணங்க வல்லான் சிந்தை வந்து நின்றானே. நம்மளே வணங்க வல்லான்ற அளவுக்கு வந்துருவோம். ஏன்னா எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே சிவமாயிடுச்சு. எல்லாத்தையும் சிவத்த நோக்கி திருப்பிட்டோம். இந்த கருதும்னு அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? கணம் 18ம் கருதும் ஒருவன். இந்த கருதும்ன்றது வந்து நான் உணர்ந்து இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சேன். அந்த அனைத்து கணங்களையும் உணர்ந்த ஒருவன் வருமா அப்படின்ற மாதிரி சரி நான் அகராதியில பார்க்கும்போது அதுல வந்து அந்த கருதுன்றதுக்கு வந்து அவங்க கொடுத்த பொருள் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நிதானி நிதானித்தறிதல். நல்ல வார்த்தையா இருந்தது. எனக்கு இது மாதிரி வார்த்தையெல்லாம் தான் கிடைக்காது. நல்ல நல்ல வார்த்தைகள்லாம். நிதானித்து அறிதல். நமக்குள்ள இருக்கிற சக்திய நிதானித்து தான் அறிய முடியும். அத்தனை கணங்களையும் நிதானித்து அறிந்தா அறிதல் தான். அறிந்த ஒருவனால தான். அறிந்த அந்த நிதானத்து அறிந்த ஒருவன் வணங்க வல்லான். அவன் வந்து கும்பிடுறதுக்கே தகுதியானவனா ஆயிடுவான். ஏன்னா அனைத்து குணங்களையும் இறைவனை நோக்கி திருப்பிட்டதுனால இந்த கணங்கள் பத்தி இன்னொரு பாடல்லையும் திருமந்திரத்துல இருக்கு. கணம் 18ம் கழலடி காண வணங்கு எழு நாடி அங்கு அன்புறலாமே. இந்த கணம் 18ம் இறைவன் அடி காண. இறைவன் அடி காணாத வரைக்கும் நம்ம இந்த உலகத்துலதான் இருக்க செய்வோம். அந்த கணம் 18ம் எப்ப வந்து இறைவன் அடியை வந்து காண செய்யறோமோ, இறைவன் பக்கம் திருப்பி விட்டுறோமோ, வணங்கு எழு நாடி அங்கு அன்புறலாமே. அங்க இறைவன் வந்து அன்பாக நமக்கு வருவாரு அப்படிங்கிறது. இதுதான் அந்த நமக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இறைவன் பக்கம் திருப்பணும். அப்படி வணங்க வல்லானா நம்ம இருக்கும்போது சிந்தை வந்து நின்றானே.
சிந்தைன்றது நம்ம அந்த தெளிவான மனம், அதாவது கான்ஷியஸ்னஸ். எப்படி கான்ஷியஸ்னா, இப்ப கந்த சஷ்டி கவசத்துல சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள், அந்த கவனம் குறையாம தியானிப்பவர்கள். மனமே தான், மனமே அதுல வந்து கான்ஷியஸ் நல்ல தெளிவான மனமாக இருக்கிற அந்த இடத்துல வந்து இறைவனே வந்து நிக்கும்போது உங்க மனமும் தெளிவாகும், உங்களோட அந்த கான்ஷியஸ்னஸ் அதாவது அந்த நிலவாக இருக்கிற ஒரு விஷயமும் நமக்குள்ள தெளிவாகும். அந்த கான்ஷியஸ்னஸும் தெளிவாகிறதுனால நம்ம நிலவாகும்போது அந்த சூரியனையும் நம்மளால உணர முடியும். இப்ப இதனால என்ன, நம்மளோட வினைகள் எல்லாமே தீர்ந்து அந்த முக்தி சித்தி இந்த யோகத்துல நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த முக்தி, அந்த ஜீவன் முக்தராக முடியும். அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம வினைகளை எடுத்துட்டு போக தேவையில்ல. இத நம்ம பாடமாவே இங்க கத்துக்கிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும்ன்றதும் இதுல பார்க்கலாம். இத இன்னும் நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து இதை மத்தவங்கள எப்படி பார்க்கிறோன்றது இருக்கிறதையும் இதுல நான் சொல்ல விரும்புறேன். இப்ப வந்து நான் ஒரு நம்ம குடும்பத்துல எல்லார் மாரியும் எல்லா நிலைகள்ல இருக்கவங்களும் எல்லாருமே இருக்காங்க. ஆனா நம்ம எல்லாருமே இருள்ல தான் இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம், ஒருத்தருக்கு ஒரு 3ஆம் பிறை வெளிச்சம் வரைக்கும் இருக்கும். சில பேருக்கு அமாவாசை இருள் மாரி இருக்கும் அவங்க உலகம். சில பேருக்கு நல்ல பௌர்ணமி மாரி இருக்கும். அவங்கவங்களுக்கு எந்த அளவுக்கு குடுத்துருக்காரோ கடவுள் அந்த வெளிச்சத்த, நம்ம அந்த அளவுக்கு தான் அவங்கவங்க உலகத்த பார்க்க முடியும். அதனால இவங்கன்னா இப்படிதான் இருக்கணும். இப்ப என்னோட பிள்ளைன்னா இப்படிதான் இருக்கணும். என்னோட ஒய்ஃப்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணாம, அவங்க ஒரு இப்போ ஒரு கோவமா இருக்காங்க ஒருத்தவங்க, இல்ல உங்கள கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட போய் போய் நம்ம அடி வாங்கணும்னு சொல்ல வரலன்னா, அவங்க இருள்ல இருக்கிறாங்க. அவங்க தெரியாம பண்றதுதான். அறியாமை இருள்ல இருக்கிறதுனால தான் இன்னொருத்தவங்கள துன்புறுத்தவே முடியும். துன்புறுத்துற வார்த்தைய பேச முடியும். அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இருந்தா அத பேசவே மாட்டாங்க இல்லையா? அப்ப அவங்கள்ட்ட வந்து நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம தள்ளி நிக்கலாமே தவிர, அந்த அறியாமை இருள்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு எப்படி ஒரு அமாவாசை இருட்டுல ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு நடந்துக்க முடியுமோ அவ்வளவுதானே நடந்துக்க முடியும். அ பௌர்ணமி நிலவுல நடந்து போறவங்க தெளிவா போவாங்க. இன்னும் சூரியனோட வெளிச்சத்துல போறவங்க இன்னும் தெளிவா போவாங்க. அவங்க யாரையும் எல்லாமே உண்மை புரிஞ்சு இருப்பாங்க. அந்த மாரி ஒவ்வொருத்தவங்களையும் நீங்க அந்த எதிர்பார்ப்பு ஒருத்தவங்கள்ட்ட நீ இப்படிதான் இருக்கணும்ன்ற அந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. அவங்க செய்யற தவறையும் பெருசா எடுக்காதீங்க. அவங்க அவங்களோட பெஸ்ட்ட குடுக்குறாங்க. அந்த இருள்ல எதையும் இடிக்காம நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு வெளிச்சம் இருக்கு, அதனால இடிக்காம போவாங்க சில பேரு. வெளிச்சம் இல்லாதவங்க அங்கங்க இடிச்சு, தடுமாறி அப்படிதான் போக முடியும். அது அவங்களுக்கு குடுத்திருக்க பாடத்துக்கான அவங்க வாழ்க்கை முறையில அவங்க போயிட்டு இருக்காங்க. நம்மளோடது வந்து நம்மள காப்பாத்திக்கணும் தான். நான் வந்து அவங்கள்ட்ட போயி நம்ம கஷ்டப்படணும்னு சொல்ல வரல. ஆனா அவங்கள வந்து மன்னிக்கிறது, உங்க மனசுல அவங்களுக்கான இடம் வந்து அவங்களும் சிவன் அருளால அவங்க வாழ்க்கையும் நடக்குது. அவங்களுக்கான நேரம் வரும்போது, அந்த வெளிச்சம் வரும்போது வெளிச்சம் வரும். அவங்களும் அத புரிவாங்க. அந்த பாடத்துல தான் அவங்களும் இருக்காங்க. உங்க மனசுல இந்த மன்னிப்பு, அதே மாரி எதிர்பார்க்கிறது, இவங்கன்னா இப்ப எனக்கு அம்மானா இப்படிதான் இருக்கணும். இவங்க இப்படிதான் செய்யணும். எனக்கு இதுதான் நடக்கணும். அப்படின்லாம் எந்த ரூல்ஸும் இல்லாம, ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க பெஸ்ட்ட தான் குடுத்துட்டு இருக்காங்க. போகுறதுல. அது அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெளிச்சம் இருக்கோ, அதுல அவங்க வந்து என்ன குடுக்க முடியுமோ அத குடுக்குறாங்க. அதுக்கு நன்றி உணர்வா இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா, இங்க நம்ம மனது வந்து 10 நல்லது செஞ்சிருந்தாலும், அந்த ஒரு கெட்டது இருந்தா அத தான் புடிச்சிட்டு நிக்கும். நம்ம மனதுங்கிறது. அறிவு நமக்கு வரும்போது, அந்த 10 நல்லது நடந்தது இல்லையா ஒருத்தவங்களால, அதையும் நம்ம புடிச்சுப்போம். சேர்த்து புடிச்சிட்டு இருப்போம். அது அறியாமை இருள்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி, நீங்க மத்தவங்களையும் சிவமா பார்த்து, அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பு ரொம்ப வைக்காம, முடிஞ்சா நம்ம தள்ளி ஹெல்ப் பண்ணலாம். அந்த அளவுக்கு எனக்கு வெளிச்சம் இருக்கு. நான் ஹெல்ப் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கேன்னா, போய் ஹெல்ப் பண்ணலாம். இல்ல நானே இருள்ல தான் இருக்கேன். அவங்களும் இருள்ல தான் இருக்காங்க. என்னால சமாளிக்க முடியாததா தள்ளி நிக்கலாமே தவிர, ஆனா மனதுக்குள்ள அந்த பகைய வச்சுக்க வேண்டாம். யார் மேலயுமே சொல்றேன். எல்லாருமே ஒரு தவறு நடக்குதுனாலே அவங்க அறியாமையில செய்ற தவறு தானே தவிர, அந்த இருள் இருக்கிறதுனால தான். அப்ப நம்ம எல்லாருமே எத நோக்கி போகணும்னா, வெளிச்சத்த நோக்கி தான் போகணும். நம்ம வெளிச்சத்த நோக்கி போகும்போது, அவங்களுக்கும் நம்மளால உதவியா இருக்க முடியும். நம்மளையும் நம்மளால பாதுகாத்து, நம்மளும் இறைவன அடையறதுக்கான வழியா இருக்கும். அப்ப நம்ம ஆன்மீகம்னு பார்த்தாலும் சரி, நம்ம உலகியல்லயும் நம்ம பார்த்தாலும் சரி, நம்ம எத நோக்கி போகணும்னா, இறைவன நோக்கி தான் போகணும். அந்த வெளிச்சத்த நோக்கி தான் போகணும். அது எங்கேயும் இல்ல, நமக்குள்ள தான் இருக்கு. இந்த மாயை உலகத்துல இது அறியாமை இருள்ல இருக்கிற எல்லாருமே அறியாமை இருள்ல தான் இருக்கோம். 1% 2% முன்ன பின்ன இருக்கிறோம். அந்த வெளிச்சத்துல தான் போயிட்டு இருக்கோம்.
அதனால இந்த வினைகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு அடுத்த ஜென்மத்துக்கு இந்த மன்னிக்காத ஒரு விஷயத்த எடுத்துட்டே அடுத்த விஷயத்துக்கு போகாம, இல்ல எதிர்பார்த்து ஏன்னா எதிர்பார்த்தாலே ஏமாற்றம்னு ஒண்ணு வரும். அப்ப அந்த எதிர்பார்ப்புன்றதையும் வைக்காம, ஒருத்தவங்கள அவங்களாவே ஏத்துக்கிட்டு, அந்த மனசு கிளியரா வச்சுக்கிட்டு, அந்த இதோட நம்ம போகும்போது, வினைகள எடுத்துட்டு நம்ம அடுத்த ஜென்மத்துக்குன்னு போக மாட்டோம். இதுவும் எனக்கு புரிய வந்தது. அதையும் நான் அப்படியே சொல்றேன். அனைவருக்கும் நன்றி. ஓப்பன் ஆகல. ஒரு நிமிஷம். ஐயா, நீங்க பாருங்க. எனக்கு இதுல ஸ்கிரீன் வரல. ஐயா வாசுதேவன் ஐயா, நீங்க பேசுங்க. மாறுபட்ட ஒரு சிந்தனையோடு வந்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு வெறித்தனமான ஒரு வைராக்கிய தேடல் தான் நானும் புரிச்சுக்கிறேன். நான் திருமூலர் இந்த பாடல்ல இங்க இல்ல, அந்த வேறு பாடல், ஆனா திருமந்திரத்துல வர பாடல் தான். நம்மாழ்வார் ஒரு இடத்துல எனில் அப்படின்னு சொல்ற ஒரு பொருள் இப்போ லைட்னிங் பார்ட்டிகல் அப்படின்னா 2 வகையில பயணிக்குது. டாட்ஸா அணுக்களாவும் பயணிக்குது, நேர்கோட்டுல ஒரு பார்வையிலும் பயணிக்குது. அப்போ 2 விதமான பயணிக்கிறதுக்கு எங்க கிட்ட இது இல்ல, சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் உருவம் அப்படின்னு கொண்டு சொல்றாங்க. ஒரு பொருளுக்கு இதுதான் பதில் அப்படின்னா, ஆனா 2 பதில் எப்படி ஒரு பொருளுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்போதுதான் இந்த இடத்துல அருவுருவம் அப்படின்னு தேடல் ஒரு மாபெரும் தேடல். எல்லாருக்கும் இது எனக்காக கொடுக்கப்பட்டதுன்னு நான் சத்தியமா சொல்ல மாட்டேன். எல்லாரும் தேடல். ஒரு வெளிச்சம் போட்ட ஒரு லைட் எரியுதுன்னா, நீங்க அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது அதுல இருக்கிற அந்த கதிர்கள் பார்க்க மாட்டோம். ஆனா வெளிச்சமும் வருகிறது, கதிர்களும் வருகிறது இல்ல. அப்போ வெளிச்சம் என்பது ஒரு பார்ட்டிகளா பாக்குறோம், ஆனா கதிர்களா பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் பார்ட்டிகளாவும் போகுது அப்படின்னு. அப்போ அருவுருவம் அப்படின்னும் போது, அப்போ ரொம்ப பெரிய ஆழமான சிவன் அப்படிங்கிறவரு இப்படி இருக்கிறார் அப்படின்னா, அப்போ அணுக்களை பிரிச்சு எத்தனையோ அது என்ன சொல்றது 0.00000 பாயிண்ட் அப்படின்னு வரும்போது எங்க நிக்குது கடைசி ஆன்மானுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்போது இம்மெஷரபிள், அதை அளக்கவே முடியாது, அளப்பரியது. அப்ப அது ஒன்று இருக்குதுதான் இந்த உடம்புக்குள்ள, உயிருக்குள்ள ஒரு மதிப்பு இருக்கிறது. ஆனால் இது 2மே தொடர்ந்து ஒட்டி கொள்கின்ற இடத்தில் இல்லவே இல்லை. எந்த இடத்திலும் அந்த ஆன்மா உடம்போடோ மனதோடோ ஒட்டி கொள்ளுது. எப்படிப்பட்ட ஒன்று ஒரு மாபெரும் ஆற்றலாக இருக்கிறது. அப்போ ஆற்றல் அப்படின்னா இந்த குவாண்டம் பிசிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஓப்பன்ஹைமர் இருக்கும்போதும் சரி, நியூட்டன்ஸ் இருக்கும்போதும் சரி, குவாண்டம் பிசிக்ஸ் வந்த பிறகு அவங்க என்ன யோசிக்கிறாங்க, வெளியில இருக்கிற சக்திகள் ஈர்ப்பு ஆற்றல் ஒரு வகையில் பார்க்கின்ற போது, பார்க்கின்ற ஆற்றலில் இருந்து ஒரு வகையில் இருந்து ஈர்ப்பாற்றல் இன்விசிபிள் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு. இப்போ உடம்புக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, தொடர்ந்து உள்நோக்கி பார்க்கும்போது வெளியில பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுது நம் மனம் நமக்குள்ளேயே பார்க்கின்ற ஆற்றல் வருகின்ற போது நாம் வைத்திருக்கின்ற அத்தனை கட்டமைப்பும் உடைந்து போகும். ஒரு பாடல் கூட உண்டு, மண்பாண்டங்களை செய்து செய்து ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார். சற்று காயவில்லை என்பதனால் ஏதோ ஒரு காரணத்தினால் சரிந்து ஒட்டுமொத்த பானையுமே உடைஞ்சு ஒரு ஒரு களிமண் குவியல் போல நிற்குது. குயவன் பார்க்கிறாரு, இது பரவாயில்லை என்று மறுபடியும் செய்கிறார். அந்த மாதிரி நம்ம உடம்ப கட்டமைப்பு பண்ணவே முடியாது. ஒன்ஸ் ஒரு முறை போயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள நம்ம எவ்வளவு முடியுமோ, என்ன சொல்ல போனா அடிக்ட் ஆகிடலாம்னு நான் சொல்லுவேன். தேடல்ல அடிக்ட் ஆகுறவங்க உள்நோக்கிய பயணம். ஏன்னா இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கு. ஒன்று மட்டும் எப்பொழுதும் புரிகிறது, எல்லாத்தையும் நம் முன்னோர்கள் திருமந்திரத்துல ரொம்ப ஆழமா கொண்டு கொடுத்துட்டாங்க. அதை பாக்குற பார்வையில தான் நம்ம மாறுபட்டு இருக்கிறோம். நீ எப்படி ஒன்னா பாத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப ஆழமா போக போக எல்லாருமே ஒரு வகையில சொல்றாங்க, நீங்க பேசுறது புரியல, எங்களால புரிஞ்சுக்க முடியல, குழப்பமா இருக்குது, நீங்க பேசுறது குழப்பவாதி அப்படின்னு சொன்னாங்க.
நான் அதை சாதாரணமாக கடந்து விடுகிறேன். ஏனென்றால் எனக்கு புரியும்படி ஒருவேளை சொல்ல தெரியவில்லை, குழப்பத்திற்கு காரணம். அதை புரிந்து கொள்கின்ற இடத்திற்கு நான் அழைத்து வந்துவிட முடியாது என்பது மற்றும் ஒரு குழப்பத்திற்கு காரணம். சோ தேடல் அப்படின்றது அவரவர்களுக்கானது அப்படின்னு நான் விட்டுறேன். என்ன விதமான ஒரு பார்வையும் இருக்கலாம். ஆனால் உருவம் அருவம் அதோ இது தத்துவத்துல கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வராங்கன்னா, இறைவன் படிநிலையில் இறங்கி வந்தார், அருவத்தில் இருந்தார், அருவுருவத்துக்கு வரும்போது லிங்க தத்துவத்தை கொண்டு வச்சாங்க அப்படின்னு. அப்ப தொடர்ந்து நான் வெட்ட வெளியில் பார்க்கின்ற போது ஒவ்வொரு நெபுலாக்களும் ஒரு சூரிய குடும்பம் இருக்கிறதுன்னா ஒரு 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 அண்டவெளியில் சுழற்சியாக இருக்கின்ற இடத்திலே எத்தனையோ சூரியன் இருக்கிறதோ என்று தெரியவில்லை. ஆனால் நான் அதை ஏற்புடையதாகவும் இல்லை. எனக்கு இதையெல்லாம் இயக்குவது அப்படின்னு பார்க்கும்போது எங்கேயோ ஒரு கருந்துளை இயக்கி கொண்டிருக்கிறது. கருந்துளை தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது ஆற்றல் அழிவு இல்லை அப்படின்ற போது, ஆற்றல் அழிவு இல்லை என்றால் அது ஆற்றல் என்று எப்படி சொல்வது? நம்ம எல்லாம் ஒரு ஆற்றல் அழிந்து மீண்டும் அது ரீசெட் ஆனாதான் அது நமக்கு சௌகரியப்படும். அழியாத ஒன்று எப்படி இருக்கு? அப்போ ஆன்மா என்பதும் இதோடு நான் ஒரு ஒப்பிட்ட பார்வையில் பார்க்கிறேன். ஒட்டுமொத்த ஆன்மாவும் அழிவில்லை அப்படி என்றால் அது ஏன் அழிவில்லை அப்படின்றால் பிளாக் ஹோல் போல இருக்கிறது அப்படி. அது நமக்குள்ளே இருக்கிறது. எங்கேயோ இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்குள்ளே இருக்கிறது. சோ தொடர்ந்து தேடல் போக 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 அறிவியலே தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டதுதான் குவாண்டம் பிசிக்ஸ். வெளி அப்படின்ற இடத்திலே ஒளி என்ற இடத்திலே 2 வகையாக பார்க்கப்படுகிறது. ஆற்றலே 2 வகையில பயணிக்குது அப்படின்னு சொல்லும் போது மேற்கத்திய அறிவியல்ல அதுக்கு இதுவே இல்லை. அது முழுக்க முழுக்க நமக்கு சொந்தமான இடத்துல நம்ம முன்னோர்கள் அதை கொடுத்திருக்காங்க. சோ தேடல் அப்படின்ற போது குழப்பமே வரக்கூடாது. தேடல் தெளிவுல வரும்போதுதான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். சோ திருமந்திரத்தில் இன்னும் 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 ஆழமான அந்த பாடல் எனக்கு ஞாபகம் இல்லை, இல்லைன்னா சரியான பாடல் அது. ஆனா இந்த பாடலுக்கும் அந்த பாடலுக்கும் அது வேறுபாடு இருக்கிறது என்ற காரணத்தினால் நான் அதை தவிர்த்தேன். ஏனென்றால் இந்த இடத்தில் புரிதலுக்குள்ளே வருகின்ற போது எனக்கு புரிகின்ற ஒன்று உனக்கு புரியவில்லை என்பதனால் புரிதல் என்பது தவறில்லை. எனக்கு புரிந்த ஒன்று எனக்குள்ளே இருக்கும் என்றால் அது புரிந்தும் பயனில்லை. அது எப்படிப்பட்டாவது மற்றவர்களுக்கு கடத்தி விட முடியும் என்றால் அது பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் சேரும். ஒரு வார்த்தை, ஒரு இன்சொல் திருமந்திரத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்கின்ற போது அது மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பட்சத்தில் நான் பேசுவது புரியாமல் போகிறான், நீங்கள் பேசுவது மற்றவர்களுக்கு புரிகின்ற இடத்திலே நான் பேசுவது எனக்கே இன்னும் கொஞ்சம் புரிதலை கொண்டு கொடுக்கின்ற ஒரு பெரும் பாக்கியம்தான். சோ புண்ணியம் என்கின்ற இடத்திலே நான் பார்க்கின்ற இடம் ஒரு இன்சொல் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக இந்த பாடல் ரொம்ப ஆழம். இன்னும் ஒரு முறை நானும் இன்னும் கொஞ்சம் தெளிவு நிலை பெற்று மீண்டும் ஒரு முறை வருவேன். அப்போ ஒளி வெளி என்கின்ற இடம் என்பது என்னை புரிய வைக்கிறது. ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் தான் பதிலாக இருக்க முடியும். ஒரு பொருளுக்கு இரு வகையில் எப்படி பதிலாக இருக்க முடியும்? 2 வகையில் இருக்கின்ற ஒன்றுக்கு ஒரு பொருள் எப்படி பதிலாக இருக்க முடியும்? அந்த நிலையை அறிகின்ற போது பரம்பொருள் என்கின்ற இடத்திலே எத்தனை பிரிவுகளாக பார்த்தாலும் ஒரு பொருளாக கடைசியில் போய் நிற்கின்ற போது அந்த இறை உணர்வை, இறை சக்தியை அது சிவன் கொடுத்த அருளா, இறைவன் கொடுத்த வகையா? சிவன் என்றாலே ஒரு வகையாக பார்க்கிறேன், இறை என்றால் அது எல்லோரையும் அடக்கி சொல்கின்ற ஒரு பார்வையாக பார்க்கிறேன். தொடர்ந்து பயணிக்கின்ற போது இந்த பார்வை என்னை புரட்டி போடுகிறது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்குள் வெளிச்சம் இருந்தால் இந்த நாள் எனக்கு ஒரு பெரும் பாக்கியம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. ஆழமான புரிதல், உங்களோட பார்வையும் சரி புரிதலும் சரி பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1493வது திருமந்திரம். அறிவாலயம் ஆக மனம். திருமந்திரம். பிணங்கி நிற்கின்றவை 5ஐயும் பின்னை அணங்கி எரிவன் அயிர்மணவாளால் கணம் 18 கருதும் ஒருவன் வணங்க வல்லான் சிந்தை நின்றானே. பிணங்குதல், ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல்
எதிராக இருத்தல், மாறுபட்டு டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க போல. கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்களா? நீங்க வாங்கம்மா. அவங்க வந்துட்டா நீங்க உங்க உரைக்கு அப்புறம் அவங்க தொடரட்டும். நன்றிங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் நம்ம ஒரு 4 மந்திரமாகவே யோக மார்க்கத்தை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி வரணும், எதுக்கு இந்த இடத்துல யோக மார்க்கத்தை பத்தி பேசுறாங்க? நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, சன்மார்க்கம் பார்த்தோம். சன்மார்க்கம் தரக்கூடிய அற்புதமான விஷயங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் சக மார்க்கத்தை தானே பார்த்துட்டு இருக்கோம். ஏன் இந்த இடத்துல யோக மார்க்கத்தை பற்றிய விளக்கங்களும் யோக மார்க்கத்தினோட ஆழங்களும் வருது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கணும். ஏன்னா நம்ம வைப்பு முறை இருந்தா கூட ஏன் இந்த இடத்துல வைத்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வந்ததுன்னா, இந்த பாடலினுடைய முக்கியமான தெளிவு நமக்கு கிடைக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, வணங்க வல்லான் சிந்தை நின்றானே அப்படின்றார் கடைசி வரியில. வணங்க வல்லான் சிந்தை நின்றான். யாரால் வணங்க வல்லான்? கணம் 18 கருதும் ஒருவன். அப்ப இந்த கணம் 18 கணங்களும் கருதக்கூடிய ஒருவன் அப்படின்னா அவங்க அத்தனை பேரும் இந்த 18 கணங்களும் வணங்கக்கூடியவன். அவன் வணங்கி நின்று வரவேற்கக்கூடியவன், அத்தகைய தன்மையை உடையவன். வணங்க வல்லான் அத்தகைய தன்மையை உடையவன் என்னுடைய சிந்தையில் நின்றான் அப்படின்னு சொல்றான். இது எங்க கிடைக்கும் அப்படின்னா யோகத்துல கிடைக்கும். யோகத்துக்கு எந்த வழி நிற்கணும்? அதற்கு உண்டான அத்தனை நியம நியமங்களையும் நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் முதல்ல சொல்லிட்டார். இது கடைபிடித்தால் எங்க நிற்கலாம்? மறுவும் துவாதச மார்க்கம் இல்லாதார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த துவாதச மார்க்கத்தில் நிற்பவர்கள் தான் யோகியர். அப்ப அந்த துவாதச மார்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? அங்க யோகத்தையும் முடிக்கணும், அத்தனை பிரசாத நெறிகளையும் முடிக்கணும். இத்தனை பயணத்தை பண்ணி நாம் அடையக்கூடிய இடம். அப்பதான் 21 மாடி இருக்கு. இந்த 21 மாடிய ஒரு மாடியா ஏறி ஆகணும். இதுல ஒரு மாடியில தளம் போட்டிருக்காது, என்னென்னமோ இருக்கும். ஆனா நம்ம கஷ்டப்பட்டு ஏறி ஆகணும். அந்த அத்தனை மாடியும் ஏறி கடைசியில் நிற்கக்கூடிய இடம் எது? அங்க போனா என்ன பார்க்கலாம்? நம்ம வாங்க போற பிளாட்டை பார்க்கலாம், இல்ல நம்ம ஒரு மனிதரை பார்க்க போறோம், அவங்கள பார்க்கலாம். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா இந்த எஃபர்ட்டை நம்ம எப்ப எடுப்போம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான இருந்ததான் எடுப்போம். சோ அது எடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு அத்தனை கணம் 18 வணங்க வல்லானை நாம் சென்று சேரலாம். அதான் அவன் என் சிந்தை நின்றானே அப்படின்னு யோக மார்க்கத்துல நாம் அடையக்கூடிய ஒரு தன்மையை பத்தி பேசுறாரு. அப்பேற்பட்டவன் எங்க நிற்பான் அப்படின்னா, நீ சக மார்க்கத்துல நின்னா உன்னோடு அருகில் மிக அருகாமையாக நிற்பான். அப்ப நீ அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் நீ மாடி ஏற வேண்டாம். ஒரு லிப்ட் கொடுத்துடுற உனக்கு. ஒரு லிப்ட் கொடுத்துட்டா நீ என்ன பண்ணிடலாம்? நீ நேரம் மேல நின்றுடலாம். நின்னாரு. சுந்தரருக்கு வெள்ளை யானையை எடுத்து கொண்டு வெள்ளை யானையை அழித்து நேராக தன்னிடம் அழைத்து கொண்டார். அங்கனம் அழைக்கும் பொழுது யார் வந்தா அப்படின்னா அத்தனை தேவர்களும் அவரை நின்று வரவேற்றார்கள் அப்படிங்கிறதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இல்லையா? சுந்தரருக்கு என்ன வந்தது? வெள்ளை யானை வந்தது. சக மார்க்கம்னாலே நமக்கு சுந்தரர் தான் ஞாபகம். நம்ம யோகத்தெல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு.
அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செய்யக்கூடிய அந்த விஷயங்களை எதெல்லாம் கஷ்டம்? பிணங்கி நின்றவை ஐந்தையும் பின்னை அணங்கி எரியவ ஞாயிற் மனவாளால் அப்படின்னா அதாவது ஐர மனவாளால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஐந்தையும் பின்னை அணங்கி எரிவன் ஐர மனவாளால் அப்படின்னு சொல்றாரு. எது மனம்? நம்முடைய மனம். அப்ப யோகத்திற்கும் மனத்துக்கு யோகா என்னது? மனதை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் இந்த 2 விஷயத்துல 2-3 பாடல்ல யோகத்தை பத்தி நமக்கு வந்தது. அது என்ன பண்ணும்? பிணங்கி நின்றவை ஐந்தையும். எது பிணங்கி நிற்கும்? இந்த ஐம்புலன். அதோட இந்த ஆன்மா, அகம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த 26 தத்துவங்கள்ல அத்தனையும் 36 தத்துவத்தையும் அது தரக்கூடிய சேட்டைகளையும் நம்மால் மனம் என்னும் வாளால் அணங்கி அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. யாரு வருத்தம் மாதிரி அந்த 36 தத்துவங்களும் நமக்கு துன்பம் தரக்கூடிய அத்தனை தீய செயல்களையும் அது வருந்துமாறு நம்மால் மனவாளால் அறிந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எடுக்கக்கூடியவனை கணம் 18 கருதும் ஒருவன் வணங்க வல்லான் என் சிந்தை நின்றானே அப்படின்னு சொல்றாரு. அப்படி அறிந்து நாம் தள்ளிவிட்டால் யாரு நிப்பா? இவன் நிப்பான். எப்ப நிப்பான்? அதுக்குதான் இந்த யோகமும் போகமும் யோகியர்க்கு ஆகுமால் அப்படின்னு சொன்னது. யோகம் சிவரூபம் முற்றிடும் உள்ளத்தோர் அப்படின்னு சொல்லி அந்த இடம் சொன்னது பூராவுமே ஆதார சோதனை அப்படின்னு சொன்னது. இது எல்லாமே எதுக்குன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அந்த வேலையெல்லாம் பார்க்கணும். ஆனா நீ அந்த வேலையெல்லாம் பார்க்கவே வேண்டாம். நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிசக மார்க்கத்தில் நின்று அவனோடு உரைகின்ற அந்த ஒரு தன்மையை நீ சாரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தன்மையை நம்மால் பெற முடியும். அவன் நம் அருகில் இருக்கக்கூடிய தன்மையை நம்மால் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு நம்மளுடைய சுந்தரருடைய வாழ்வுதான். ஏன்னா அவருக்காக இறையம்பெருமான் பிள்ளையானையை அனுப்பி அவரை தன்னோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உடலோடு கைலாயம் சென்றவர் அவர் இல்லைங்களா? அப்போ எல்லா தேவர்களும் ஆச்சரியத்தோடு வணங்கி நின்று அவரை பார்க்கக்கூடிய, அவரை வரவேற்கக்கூடிய காட்சி நம்மளுடைய சைவ சித்தாந்தத்துல பதிவாயிருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அத்தகைய தன்மையை தரக்கூடியது இந்த சக மார்க்கம் அப்படின்னு. அதனாலதான் முதல்லயே சொல்லிட்டாரு சுந்தரர். எப்படி அறிமுகப்படுத்துவாங்க நமக்கு அப்படின்னா, பேரழகன், அரசனை போன்ற அணிகளை உடையவன் அப்படின்னு. நம்ம ஐயா சொன்னார், அரசனை போன்றதில்ல, அரசன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவார், அரசன் தான் அப்படின்னு சொல்லுவாரு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி அத்தனை விஷயங்களையும் நமக்கு அப்ப அந்த உடல் பொலிவு எப்ப வரும் அப்படின்னா, மனப்பொலிவு இருக்கும் பொழுது. அந்த மனப்பொலிவு இருந்தால் என்ன செய்யலாம்? பிணங்கி நின்றவை ஐந்தையும் பின்னை அணங்கி மனவாளால் அறிந்து எடுக்க வல்லானாக ஆக முடியும். அப்படி ஆக முடியக்கூடிய ஒருவனை அத்தனை கணங்களும் வணங்கத்தக்க ஒருவனோடு அத்தனை கணங்களும் வணங்கத்தக்க ஒருவன் நம்மோடு நிற்பான் அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப நம்மோடு நிற்கணும்னா, நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா என்ன பண்ணுவோம்? ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போனோம்னா செம்மையா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஹோட்டலோட தன்மைக்கு தக்கன நம்ம அந்த ஹோட்டலுக்கு போவோம். இன்னைக்கும் ஒரு சில ஹோட்டல்ஸ்க்கு போனா ஷூ போடாம போக முடியாது, சட்டை பண்ணாம போக முடியாது. நம்ம கோயிலுக்கு போனோம்னா பட்டுப்புடவை கட்டிட்டு போவோம், இல்ல கல்யாண வீட்டுக்கு போனா பட்டுப்புடவை கட்டிட்டு போவோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஆனா மார்க்கெட்டுக்கு போனா என்ன வேணா போட்டுட்டு போவோம். அந்த மாதிரி அந்த இடத்திற்கு தக்கனவாறு இருக்கணும்னா, அப்ப நம்ம அத்தனை கணங்களும் வணங்கத்தக்க ஒருவனோடு நாம் நிற்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கு என்ன செய்யலாம்? அதை செய்வதற்கு யோகம் ஒரு நெறி. அந்த யோக நெறியை நம்மால் இந்த பிறவியில் நம்மால் பற்றி கொள்ள முடியவில்லை என்றால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சக மார்க்கத்தில் நிற்கலாம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு திருமூலர். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். நன்றி நண்பர்களே. இது ஒரு அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக்கொள்கிறேன். நன்றிங்கம்மா, நன்றி. நல்லா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் சொல்லி தெளிவா சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா.
அம்மா அனைவருக்கும் வணக்கம். அருமையா இருந்தது அம்மாவுடைய பகிர்வு. இங்க வராத நாட்கள் எல்லாம் ஏதோ மிஸ் பண்ற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்தது. இன்றைக்கு இந்த தேவ அருள் நமக்கு வாய்த்திருக்கிறது. நன்றி, மகிழ்ச்சி. இன்றைக்கு பாடல் அப்படியே சுருக்கமா பார்த்துடலாம். பிணங்கி நிற்கின்றவை எந்தையும் பின்னை அணங்கியறிவன் அயிர் மணவாளாள். பிணங்கி நிற்கின்றவை எந்தையும் பின்னை அணங்கியறிவன் அயிர் மணவாளாள். கணம் 18 கருதும் ஒருவன் வணங்கவல்லான் சிந்தை வந்து நின்றானே. வணங்கவல்லான் சிந்தை வந்து நின்றானே. இதெல்லாம் நுட்பமா சில பொருள்ல வந்து பார்க்கணும் அப்படின்னா, எப்போதும் இறைவன் என்பதை ஒரு பெயர் சொல்றதை விட அதை முழுக்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பண்பு தொகையா பண்பு சொல்லலாம். அதாவது எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற அந்த பீயிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, இட் இஸ் நாட் ஜஸ்ட் சம் நேம். இது வந்து அப்படியே நம்மோட வந்து இறுங்கி இணைந்து ஒருங்கி அப்படியே இருக்கின்ற ஒரு நிலை. அப்படி நிற்கின்ற நிலையாக இருக்கின்ற நம் தந்தை, எந்தை என்றாலே எனது தந்தை அல்லது நமது தந்தை அப்படி சொல்லலாம். எந்தை என்று சொல்வது எல்லா உயிர்களுக்கும் தந்தை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த யார் அப்படின்னா, அவன் நம்மிடம் எதை வைத்திருக்க வேண்டும் என்கின்றதை மிக சரியாக அதை ஆளுமை செய்து நாம் எப்போதெல்லாம் அவனோடு ஒன்றுகிறோமோ அப்போது ஒன்றி அவனை அறிந்து அவனோடு நாம் இருத்தி வைத்திருக்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மிடம் எது தேவையோ, ஏனென்றால் நம்ம ஒன்றி இருப்பது அந்த ஒரு பெரும் பரம்பொருள் அல்லவா. இந்த சிற்றணு அந்த பேரணுவோடு நம்ம வந்து ஒன்றும் பொழுது அங்க அந்த மனம் என்கின்ற அது மனம்தான் நம்மளை வந்து அங்கங்க அலைக்கழிக்கும். மனம் என்பதை நான் அடிக்கடி இங்கு கூட குறிப்பிட்டது போல விவேகானந்தர் சொல்வார். அதை வந்து தமிழ் படுத்தி சொல்லணும்னா, மனம் என்பது குரங்கு என்று சொல்வார்கள். ஆனால் அது கல் குடித்த குரங்கு, கல் குடித்து தேல் கடித்த குரங்கு, கல் குடித்து தேல் கடித்து பேயும் பிடித்த குரங்கு என்று சொல்வார்கள். அதாவது அந்த பக்குவமற்ற பயிற்சியற்ற மனம். ஆனா அந்த மனதை மிக சரியாக பயன்படுத்தினோம்னா அது ஒரு கூர்மையான ஒரு எந்திரமாக கூட நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அப்போது அதை மிக சரியாக அந்த மனமற்று நிற்றல் அப்படின்னா என்னன்னா, அப்ப அதற்கு யாருக்கு வந்தா அந்த வேலை நடக்கும். நம்மளையே சொல்லுவோம் இல்லையா, சில வேலைகள் இவர் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த இதுவுமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த சிந்தையில் அந்த அவன் வந்து நின்றால், எவன் வந்து நின்றால், அந்த வணங்க வல்லவன். யார் வணங்க வல்லவன்? நம்ம சொன்னது போல அந்த கணம் 18, அதான் கணபதி என்றாலே கணங்களை ஆளுகின்றவன் அப்படின்ற ஒரு பார்வையும் உண்டு. அதாவது ஒவ்வொரு தருணத்தையும் நிகழ்கணத்தில் நிகழ தெரிந்தவர்கள், அந்த கணத்தை ஆள தெரிந்தவர்கள். கணத்தை ஆளுதல்னா என்ன? நமக்கு நிறைய பேருக்கு வந்து எப்போதோ யாரோ சொல்லிவிட்டு போன ஒரு சொல்லாகலாம் அல்லது சில செயலாகலாம். அதை மனசுல நினைச்சு அப்போ கடந்த காலத்தை வந்து அதாவது ஃபியூஸ் போன அந்த இது பொருளை மறுபடியும் அதுக்கு வந்து உயிர் ஊட்டி அதை வந்து மறுபடியும் இப்ப நடக்கிறதா வந்து தன்னை வருத்தி கொள்வார்கள். அந்த மாதிரி இருப்பார்கள். அல்லது வரப்போகின்ற அந்த ஒரு தருணத்தை மிக நிகழ்கணத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு தருணமும் பரிசு தருணமா மாறிடும். ஆனா அப்படி இல்லாம அதுல வந்து ஒரு பயத்தையும் நிறைய இதுல வந்து வைத்து பார்க்கும் பொழுது அப்போ வந்து அந்த கணத்தை ஆள முடியாதவர்கள், அப்போது அந்த கணத்தை ஆள தெரிந்தவர்களால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வரமாக வைத்துக் கொள்ள முடியும். அப்ப அந்த அதுல வந்து இங்கு ஒரு 18 கணங்களை பற்றி சொல்றாரு. அது நம்ம நிச்சயமா அதை ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று. அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். இதுலயும் எல்லாரும் வந்து பகிர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதுல இருந்து. இப்ப நாம் எப்படி வந்து இறை வசம் ஆவது என்றால், இறையோடு தான் நம்ம இருக்கிறோம்.
அதோடு தனியாக போய் வசமாக வேண்டியதில்லை. நம்மிடம் தேவையில்லாதவற்றை நீக்க 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 அதையும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லுவோம்ல, அவன் அருளாலேயே அவனுடைய நிலையோடு நீ பாத்துக்க. ஏன்னா அப்பான்னு சொல்லிட்டாங்க வேற. நம்ம வந்து பிள்ளையா இருந்துட்டு அப்பா நீ கொஞ்சம் பாத்துக்க எல்லாமே, இது எல்லாமே எனக்கு நடக்குது, அது நான் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டா நான் கூட போதும். அப்ப அதை கருதுகின்றவன் எதெல்லாம் கருத வேண்டியவன்னா எல்லாவற்றையும் நம்மிடம் நீக்கமறை நிறைந்திருக்கும் பொழுது அதுல லா ஆஃப் பொலாரிட்டி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம்ல, இரண்டுமே கலந்த நிலைதான். ஒரு பூமி பந்தை கொஞ்சம் ரொம்ப தொலைவுல இருந்து பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே பூமி பந்தை முழு ஒளியோட பார்க்க முடியாது. ஏன்னா பாதி இருட்டு பாதி பகலா தான் இருக்கும். எந்த நாள்ல பார்த்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்து பார்த்தாலும் சரி, எந்த பக்கத்துல இருந்தாலும் சரி. அது நாட்டுல இருந்து எப்படிப்பா பூமியை பாக்குறதுன்றோமா இல்ல, இன்னும் பூமியை ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தாலும் அப்போ வந்து ஒரு இருக்கு. இதே மாதிரிதான் வாழ்க்கையும் கூட, இன்பம் துன்பம் அதே போல இரவு பகல் எல்லாமே வந்து இருவினை அப்படின்ற கூட சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி அப்படி இருக்கும் பொழுது அவனை நம்ம தொடும் பொழுது என்னன்னா தான் ஒன்று பெரியவர்கள் சொல்லுவார்கள், நம்ம பாரத்தை சுமக்கும் பொழுது கடினம்தான், ஆனா அந்த பாரத்தை சுமக்கிறதுக்கான வலிமை கொடுக்கிற கடவுள் இருக்காங்க. அப்போ கூட இருக்கும் பொழுது அப்ப அதை சுமக்கிறதுக்கு கூட இருக்காரு, நம்ம உள்ளுக்குள்ளேயே இருந்து அதை வந்து சுமக்கிறதுக்கான ஒரு வலிமையை கொடுக்குறாரு. அப்ப என்ன பாரமா இருந்தாலும் சுமக்கலாம்ல. இந்த பெரிய பூமி பந்தை பத்தி சொல்றோம் இல்லையா, தூரத்துல இருந்து பாக்குறது. நம்ம ரொம்ப பக்கத்துல இருந்து அந்த பூமி பந்த அளவுக்கு வந்து பாரத்தையே தூக்கி வச்சாலும் அதை வந்து நம்ம சும்மா ஒரு பேருக்கு தான் பிடிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நாம் அந்த இறையோடு ஒன்றும் பொழுது அவ்வளவு பெரிய பாரமும் ஒண்ணுமே இல்லாததா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாதாரணமா நடந்து போயிடும். அது எப்ப நடக்கும் அப்படின்னா நாம் அவனிடம் சரணடையும் பொழுது, நம் சிந்தையில் அவன் வந்து நிற்கும் பொழுது. அப்ப வந்து நிற்பதற்கு எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா அதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை தொடர்ந்து தகுதிப்படுத்திக் கொள்ள, அதாவது வலிமை ஏற்றிக்கொள்ள, உரம் ஏற்றிக்கொள்ள, அதனால் நன்மை வரும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கை அடையும் பொழுது அந்த சந்தேகம் மற்ற எதெல்லாம் வருதோ எல்லாவற்றையும் துறக்கும் பொழுது, அதான் இதுலயும் வருது அந்த கணங்களை பற்றி சொல்லும் பொழுது 18 இதோ வந்து சொல்லும் பொழுது அசுரர்களும் வருகிறார்கள், தேவர்களும் வருகிறார்கள். நீங்க அந்த பட்டியல வந்து இங்க ஐயா குறிப்பிட்ட அந்த சுட்டியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இருப்பதுதான். அப்போ எல்லாமே இருக்கு, அப்ப எதுவுமே நமக்கு கெட்டது கிடையாது. அதுதான் அதுல வந்து ஒரு சூட்சமமான ஒன்று. அப்போது நமக்கு துன்பம் வர மாதிரியான சூழலா இருந்தாலும் கூட அது நம்மை இன்னும் ஒரு நன்மைக்கு, இன்னும் ஒரு உயர்வுக்கு, இன்னும் ஒரு மேன்மைக்கு நம்ம இட்டு செலுத்துகின்ற அளவுக்கு அது அந்த ஒரு பயனாகத்தான் வருகிறது என்பதனால்தான் அதுவும் இறைவன் கொடுத்தது. அப்ப இது நமக்கு இந்த மாதிரி சவால் வருது, இந்த மாதிரி சூழல் வருதுன்னா என்னப்பா அப்படின்னா எல்லாம் அடியேன் திருவிளையாடல் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம இந்த பார்க்கும் பொழுது நம்மை வந்து அப்படியே அப்சர்வேஷன்ஸ்னு சொல்லுவார். இதுல யோக முறைப்படி இதுல பார்க்கும் பொழுது நம்ம அப்சர்வரா இருக்கணும். அப்சர்வரா இருந்து அப்சர்வேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதைன்னா அது மட்டும்தான் நம்மளோட வேலை. அப்போ நம்ம வந்து ஒரு அப்சர்வரா இருக்கும் பொழுது அது நமக்கு நடக்கவில்லை, அது அதாவது இதுல ஒரு இது சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் கோபக்காரன் அப்படின்லாம் கிடையாது. அதுல வந்து நான் அந்த கோபத்தோட நான் உடைமை ஆக்கி கொள்ளக்கூடாது, அதுல ஐடென்டிட்டி ஆகக்கூடாது. அப்போ வந்து என்னன்னா கோபம் என்கின்ற உணர்ச்சி எனக்கு வருகிறது அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணுமே தவிர அதுல வந்து அதோட வந்து நம்மளை வந்து பொருத்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நம்மிடம் இருப்பவன், சிந்தையில் ஆள்பவன், சிந்தையில் திகழ்பவன் நிச்சயமாக நமக்கு நன்மையையே கொடுப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு படிக்கும் பொழுது. நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, அருமையான பார்வை, நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க, மிக்க நன்றி. நேரம் கருதி தளர்த்த நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம், திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம், திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.